குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆனி மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை. இது தமிழுக்கு ஆங்கிலம் 13/7/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59 திதி இன்று மாலை 6:52 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. இந்த அமாவாசைக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு நான் சொல்கிறேன். நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 மிருகசீரிஷம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரம். நாமயோகம் இன்று மாலை 4:43 வரை துருவம், அதன் பின்பு வியாகதம். கரணம் மாலை 6:52 வரை சகுனி, பின்பு சதுஷ்பாதம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 5:52 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். அதே மாதிரி இன்றைக்கி நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 நண்பகல் 12 வரை. குளிகை நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 7:30 6:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:20 வரை விசாகம், அதன் பின்பு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. சரி, இன்றைய தினம் திங்கட்கிழமை. திங்கட்கிழமை அப்படின்னா சோமவார அமாவாசை. இன்றைக்கி மாலையிலேயே அமாவாசை ஆரம்பிச்சிருது. அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இது இரண்டுக்கும் என்ன பரிகாரம் செய்யறது அப்படின்றத சொல்கிறேன் இன்றைக்கி. அதை நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டு செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் போடுங்க. உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு அப்படின்றத கேளுங்க. அதே போல் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு பிடித்திருக்கும்னு நினைக்கிறேன். அதற்கு உண்டான ஒரு கமெண்ட்ஸை நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கும் அது ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும், ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய சொல்லணும்னு எனக்கும் ஒரு ஆர்வங்கள் வரும். அதனால் போடுங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வீட்டில் இருக்கோ அதை பற்றியும் போடுங்க. நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. அதே சமயம் உங்கள் நண்பர்களிடத்திலும் இது எல்லாத்தையும் சொல்லுங்கள், செஞ்சு அவங்களும் பலனடையட்டும். சரிங்களா? இப்போ நம்ம கோச்சாரத்துக்குள்ளே போயிட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் புத பகவானும், கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும், அதேமாதிரி விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கி அமாவாசை, சோமவார அமாவாசை. ஆனால் காலையில் வந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். நம்ம அந்த இதில் வேப்ப மரம் அரச மரம் இருக்கிற இடத்துல நாகங்கள்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம பூஜை பண்ணலாம், பரவாயில்லை. ஏன்னா மாலை 6:53 தான் அமாவாசை இன்றைக்கி ஆரம்பிக்குது. அதனால் இரவு கொண்டு வர்றதுனால நீங்கள் குலதெய்வம் உங்களுக்கு ஆண் தெய்வமாக இருந்தால் மாலை வேளையிலே போயிட்டு நீங்கள் அந்த 9 தேங்காய் மூடியில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அப்படி போக முடியலனா மறுநாள் காலையில் போயிட்டு கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஐயோ என்ன சொல்லிட்டாங்களே நம்ம என்ன பண்ணுறதுலாம் யோசிக்காதீங்க, செய்யலாம். சரி, இன்றைக்கி திருவாதிரை. இந்த திருவாதிரை யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜருடைய நட்சத்திரம், சிவபெருமானுடைய ஒரு நட்சத்திரம். அப்படி இருக்கும்போது இந்த வேலையே கிடைக்காதவங்க நிறைய பேர், வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு நிறைய பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைய தினம் நீங்கள் போயிட்டு, அதாவது
காலையிலேயே ஆரம்பிச்சிருது திருவாதிரை. அதனால் இன்றைக்கி அமாவாசையும் இணைந்து இருக்குது, சதுர்த்தசியும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் மாலை வேலையிலே வந்துடுது. அதனால் என்ன பண்ணுங்க, இன்றைக்கி காலையில் முடிஞ்சால் போங்க, முடியாதவங்க மாலை வேலையில் போயிட்டு இந்த நந்தியம்பெருமானுக்கு உங்கள் கையாலேயே அருகம்பில் வாங்கி, ஒரு கட்டு 20 ரூபா தான் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும், வாங்கி நீங்களே அதை கட்டுங்க. கட்டி உங்கள் கையினுடைய அளவு, இது வந்து 1 முழம் இல்லையா, இந்த 1 முழம் இது 2 முழமாக வரணும். இந்த கைக்கு 2 முழம் வரணும். 2 முழம் அளவுக்கு அந்த அருகம்பில்ல நீங்கள் கட்டி அதை கொண்டு போய் நந்தியம்பெருமானுக்கு உங்கள் கையாலேயே அந்த மாலையை போட்டு 2 நெய் தீபம் ஏற்றி, எனக்கு வேலை கிடைக்கணும், நல்ல வேலை கிடைத்து நல்ல சம்பளம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுங்க. நிச்சயமாக வேலை கிடைக்கும். இது நிறைய பேர் செஞ்சு கிடச்சிருக்கு. ஆனால் நம்பிக்கையோடு செய்யணும். சும்மா நானும் செய்கிறேன்லாம் போய் செய்யக்கூடாது. அதுவும் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள், ரொம்ப ரொம்ப நல்ல நாள் இன்றைக்கி. நிஜமாகவே சொல்லப்போனால் இது இன்னொன்று கூட சொல்லலாம். இன்றைக்கி முன்னால் வர்றதுனால இது போதாயன அமாவாசை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. போதாயன அமாவாசைன்னா உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும், போர் நடக்கும்போது இந்த அமாவாசையில் சகுனி இவர் சகாதேவன் குறித்து கொடுப்பாரு. என்ன குறித்து கொடுப்பாரு, இன்றைக்கி ஆரம்பித்தா யார் ஜெயிப்பாங்க, துரியோதனன் ஜெயிப்பார் இல்லைங்களா. இதை தெரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணுவார், முன்னாலே போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பார். ஆனால் அன்றைக்கி அமாவாசையே இருக்காது. அதுதான் போதாயன அமாவாசைன்னு பேர். நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதையை, வேறு ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்போ துரியோதனன் பார்ப்பார், சகாதேவன்கிட்ட சண்டை போடுவார், நீ வந்து தப்பாக எனக்கு குறித்து கொடுத்துருக்க, இந்த குருஷேத்திரத்தில் நான் வந்து தோக்கணும்னு சொல்லிட்டு குறித்து கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்ன உடனே ஒன்றும் சொல்ல மாட்டார் சகாதேவன். ஏன்னா கிருஷ்ணருக்கு தெரியும் தர்மர் தான் ஜெயிக்கணும், தர்மம் தான் என்றைக்கு ஜெயிக்கணும்னு தெரியும். அதனால் அந்த முன்னாள் அமாவாசைக்கு முன்னால் இவர் போய் தர்ப்பணம் கொடுத்ததுனால அது போதாயன அமாவாசை. அந்த போதாயன அமாவாசையில் எது செஞ்சாலும் நன்மையே நடக்காது. அதுதான் அங்கே இருக்கிற விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா. புதியதாக எதுவும் செய்ய வேண்டாம், கடவுள் வழிபாடெல்லாம் செய்யலாம், தப்பு கிடையாது. இந்த 2 விஷயத்தை செய்யுங்க. வேலை கிடைக்காதவர்கள் திருவாதிரையில் சென்று நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில் மாலை 2 முழம் வரணும் உங்கள் கை அளவுக்கு, அதுதான் முக்கியமானது. 2 நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க, மிக மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக வேலை கிடைக்கும். சரிங்களா, நிச்சயமாக வேலை கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து செய்யணும். ஒரே ஒரு திருவாதிரைக்கு போய் செஞ்சுட்டு வந்துட்டு வேலை கிடைக்கலன்னு கேட்கக்கூடாது. வேலை கிடைத்தவங்க இந்த கமெண்ட்ஸில் போடுங்க, சிறப்பாக இருக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. வருமானம் நன்றாக வரும், நினைத்தது நிறைவேறும், முயற்சிக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஓங்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. பொருளாதார விஷயத்தில் நல்ல மேன்மை இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைக்கி ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சில் ஒரு கனிவு இருக்கணும். அந்த கனிவான பேச்சுக்களால் நிறைய நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் நன்மைகள் நடக்கும். மற்றவர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே மாதிரி இந்த அரிசி தானியங்கள் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாகவும் இருக்கும். கல்வித்துறையில் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை, மாணவர்களுக்கும் கல்வியில் ஒரு ஆர்வம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் எதற்கு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு மேஷராசிக்கு. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்டன் 1 அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரக்கார் நன்மைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும்
ஆர்வத்தோடு செய்யுங்க. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் ஒரு மந்த நிலையெல்லாம் விலகி ஆர்வத்தோடு செய்தால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்கள் இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தை வைங்க. கண், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே மாதிரி உத்தியோகம் தொடர்பான ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. விலையுயர்ந்த பொருட்கள் மீது இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். குடும்ப விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்துருங்க. ஏன்னா வீட்டு விஷயத்தை அடுத்தவங்கக்கிட்ட சொல்லும்போது அது இன்னும் 4 பேர்கிட்ட போனால் உங்களுக்கு தான் அது பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் அதெல்லாம் சொல்கிறத குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். வேலையாட்கள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். மனசில் இனம் புரியாத ஒரு சிந்தனைகள், அதன் மூலம் ஒரு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் ஏற்றம் இறக்கமான சூழ்நிலையெல்லாம் காணப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்க, நண்பர்கள், அவங்கக்கிட்ட கூட கொஞ்சம் இன்றைக்கி ஒரு நிதானத்தை கடைபிடித்தால் மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய சகோதர வழியிலையும் கொஞ்சம் ஒரு இணக்கமாக நடந்துக்கோங்க. ரொம்ப கோபமாக பேசுறது ஏன்னா 2ஆம் இடத்துலேயே சூரியன், அப்போ என்ன ஆகும்னா ஒரு டென்ஷன் அதிகமாக ஆகும், ரொம்ப தலைவலி, அதனால் பிரச்சனைகள். அதனால் சகோதரர்களிடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எல்லா இடத்துலையுமே, அதாவது வேலை செய்கிற இடத்துல நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, நீங்கள் உயர் அதிகாரியாக இருந்தாலும் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்றம் இறக்கத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மனசில் இருந்து வந்த சில கட்டுப்பாடுகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்குள்ளாரியே சந்திரனும் சூரியனும் இணைந்து இருக்குது. அதனால் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் குழப்பம் இல்லாமல் இன்றைக்கி இருங்க. சமூக பணிகளில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். ஆன்மீக பயணம் சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். இன்றைக்கு உயர்கல்வி தொடர்பான மாணவர்களுக்கு ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வெளி ஆட்களோட தேவையற்ற விவாதங்களை இன்றைக்கி தவிர்த்துருங்க. ஆடம்பரமான செலவுகளையும் தவிர்த்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி பயணங்களால் ஆதாயமும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள், பிள்ளைகளாக இருந்தால் அப்பா அம்மா இவங்களாம் ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சில உயர் அதிகாரிகள் உங்களை கட்டுப்பாடோடு இருக்கணும்னு, அதெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மனசில் நினைத்த காரியங்கள் அத்தனையும் இன்றைக்கி முடிகின்ற நாளாக இருந்தாலும் இன்றைக்கி செலவுகள் கூடுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. அதே மாதிரி விரயங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அது தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் இருக்கலாம், இல்லை தந்தையின் ஆரோக்கியத்திற்காகவும் இன்றைக்கி இருக்கலாம். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து இன்றைக்கி நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் சாதகமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். சவாலான வேலைகளை கூட செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்றைக்கி ஏற்படும். உங்களுடைய தனி திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி கிடைக்கும். எதிர்பாராத சில உதவிகரம் கிடைக்கும்.
கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிசய மேற்கு திசை, அதிசய இரண்டாமே அதிசய நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனத்தை செலுத்துங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் சாதகமான நாளாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மற்றவர்களோட பேசும் பொழுது ரொம்ப கவனம் தேவை. உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள், அதாவது வேலை பளு, அதெல்லாம் குறைகின்ற ஒரு தன்மை. அரசு காரியத்தில் இருந்து வந்த இழுபறிகளெல்லாம் மறையும். அந்த சூழலெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. திடீர் பயணங்கள் ஏற்படும். சக வியாபாரிகளில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இன்றைக்கி இருக்குது. அதிசய தெற்கு திசை, அதிசயன் ஒன்றாமன் அதிசய நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த சில கண்ணாடி பொருள் இதெல்லாம் விற்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கி ரொம்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு அப்படியே தலை வலியாக இருக்கும். இவ்வளோ வேலையை நம்ம செய்யணுமா அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் அது குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி வெளியூரில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு விஷயத்திலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி ஏற்படும். வெளியூர் பயணத்தில் இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். கஷ்டமான விஷயத்தை கூட ஈஸியாக அதை புரிந்து அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். பெண்களாக இருந்தால் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்குது. நண்பர்களின் சந்திப்பு மூலம் நிறைய மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகள் பற்றிய புரிதலும் இன்றைக்கி ஏற்படும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவி விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 7 சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால பிரிந்த தம்பதியர்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி அதிசய மேற்கு திசை, அதிசயன் ஆறாமன் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் இன்றைக்கி உடையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு அதான் சொல்லுவாங்க, வேலையே இல்லாதவங்களுக்கு வெளியூர்லலாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு. 10ஆம் இடத்துல குரு பகவான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போது இந்த துலாம் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் குரு பகவான். அவர் எங்கே போய் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்போ என்ன நன்மை தான் நடக்கும், தீமை எதுவும் நடக்காது. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, குரு மறைந்த குரு இந்த துளாராசிக்கெல்லாம் சிறப்பை செய்யும். ஆனால் இங்கே 10ல் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பதவி பறிபோகும், வேலை இருக்காது, அது இருக்காது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே சொல்லப்போனால்
10ல் குரு வந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வெளியூர் மாற்றத்தால் கிடைக்கும். அதான் அங்கே இருக்கிற விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில பேருக்கு என்னென்னா, அந்த திசாநாதன் திசா புத்தி நல்லா இல்லைன்னா அது நல்லது செய்யாது, அவ்வளோதான் அங்கே இருக்கிற விஷயம். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறதில் கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. தேவையற்ற விஷயத்துக்குள்ளே தலையிடாதீங்க, தேவையற்ற ஒரு வாதங்களை செய்யாதீங்க. அதே மாதிரி வேலையில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில இடமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் கொஞ்சம் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு, அவர்களால் செலவுகளும் உங்களுக்கு கூடும். அதனால் கவலைப்படாதீங்க, அதனால் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு உத்தியோகத்துக்கு போனால் உங்களுக்கு தானே நல்லது. அதனால் அதற்கு உண்டான ஒரு பணிவை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி எந்த வேலையையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உங்களிடம் ஏற்படும். குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அது போதும். வேலையே இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். சொந்த தொழில் பண்ணுறவங்களாம் முயற்சி எடுத்து பண்ணுங்கள், நிச்சயமாக கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய தினம் அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு இன்றைக்கி இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல நிதானத்தை, ஏன்னா விருச்சிகராசிக்காரங்க பேசவே மாட்டாங்க, ஒரு சொல் சொன்னாலும் அப்படியே தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கொஞ்சம் இன்றைக்கி மௌனமாகவே இருந்துட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதுவும் சூரியனோட சந்திரனும் சேர்ந்து இருக்கும்போது அதிகபட்சமாக கோபம் அதிகமாக இருக்கும். அதனால் அதையெல்லாம் குறைத்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும். மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்திலும் கவனமாக இருங்க, ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி தேவையற்ற விஷயத்துலலாம் தலையிடாதீங்க. யாருக்காவது பஞ்சாயத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகாதீங்க, கையெழுத்தும் போடாதீங்க. இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் வேகத்தை கட்டுப்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கவனமாக இருப்பது நன்றாக இருக்கும். குழப்பங்கள் அதிகரிக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 8ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு இன்றைக்கி எதையும் செய்வது சிறப்பாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு கவலை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். எதிர்பாராத தன வரவுகள் இன்றைக்கி ஏற்படும். நெருக்கமானவர்கள் மூலம் ஒரு நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. சகோதர வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருந்தால், சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இன்றைக்கி இருக்கணும். 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அது ஒரு நல்ல விஷயத்தை செய்யும். அதே மாதிரி எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். நண்பர்களிடத்திலும் நல்ல ஒரு இணக்கம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி நண்பர்களோட வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி உதவிகரம் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். சில சூட்சுமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தந்தையின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். அதே மாதிரி பிள்ளைகள் வழியில் நல்ல ஒரு ஆதரவான சூழல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டால் சிறப்பாக. ஏன்னா சூரியனே கோபம்தான், 6ல் செவ்வாய், அதை விட கோபம். குரு 2ஆம் இடத்தை பார்க்குது. சிறப்பான ஒரு நாள் தான்.
முயற்சி பண்ணுங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமண முயற்சி எடுத்தால் நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது உங்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதிர்ஷ்ட இசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 நட்சத்திர நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு உண்டாகுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்கள் சூட்சமங்களை அறிந்து நடந்து கொள்ளுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லோருடைய ஆதரவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாள். எதிர்பாராத தன வரவு கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் ஏற்படும். தாயார் வழியில் ஆதரவு கிடைக்கும். தந்தையால் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதன் மீது ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கும். சகோதர வழியில் மட்டும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் தலையிடாமல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும். கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் சார்ந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத நல்ல ஒரு தனவரவு சேமிப்பெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் சிறப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். இன்றைய தினம் நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு நாள். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். அதே மாதிரி வேலையில் நிறைய டென்ஷன் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த டென்ஷன் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும். பாரம்பரிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சஞ்சலமான சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெள்ளையும் நீலமும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் குழப்பங்கள் அதிகரிக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, தொழில் சார்ந்த புதிய ஒரு முயற்சிகள் செய்யும்போது இன்றைக்கி கொஞ்சம் சிந்தித்து செய்யுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம்னா 2லேயே சனி பகவான். 2ஆம் இடம்ன்றது வாக்கு. அந்த வாக்கு கொடுக்கறதுலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. குரு பார்க்குதுன்னு சொல்லிட்டு அள்ளி தெளித்து வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். அதனால் அதை சிந்தித்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அதே மாதிரி போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள்லாம் கிடைக்கும். உங்களுக்கு நெருக்கமானவர்களோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளாக விலகக்கூடிய ஒரு தன்மை, உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் பண்ணுறவங்க, சிறு குறு தொழில் பண்ணுறவங்க இன்றைய தினம் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் இன்றைக்கி சாதகமான ஒரு நாளாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பாகப்பிரிவினை, சொத்து பிரச்சனை இருந்ததெல்லாம் இன்றைக்கி தடையாக இருந்தது, இழுபறியாக இருந்ததெல்லாம் இன்றைக்கி மறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. தனம் சார்ந்த நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகும். தாயாரின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. முயற்சிக்கான அங்கீகாரம்லாம் இன்றைக்கி கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதே போல்
ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. அதனால் மீனராசிக்கு சுக்கிரன் அப்படி ஒன்றும் நன்மை செய்யாது. அதனால் கொஞ்சம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பை தரும். அது சுக்கிரனோட கேது இருக்கிறதுனால ஒரு கடன் அடைஞ்சால் இன்னொரு கடன் கதவை தட்டும். அதிலெல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரம் கிடைக்கும். குடும்ப உறுப்பினர் எண்ணங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய நாள் இருக்குது. சகோதர வழியில் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதிர்ஷ்ட கிழக்கு திசை, அதிர்ஷ்டம் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள், தேவையற்ற பிரச்சனைகள் இதெல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அங்கீகாரமே கிடைக்கல, நான் வேலை செய்கிற இடத்துல எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கல, எனக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு தன்மை இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாள். மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.